ஹாய் ஹலோ படிஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபிக்ஷன் டைம். ஸோ மார்வல் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சாண்டியாகோ காமிக்கான் ஈவெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நடத்தி முடிச்சிருந்தாங்க. அந்த ஈவெண்ட்ல ரொம்பவுமே முக்கியமாக யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அப்டேட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிஜேவை மறுபடியும் எம்சியூக்குள்ள கூட்டிட்டு வந்திருந்தாங்க. எஸ், நம்ம ஆர்டிஜே இஸ் பேக். பட் இந்த தடவை ஹீரோவா இல்லைங்க, வில்லனா கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படங்கள்ல மிக முக்கியமா காமிக்கப்பட்ட ஒரு வில்லனான டாக்டர் விக்டர் வான் டூம், அந்த ஒரு வில்லன் ரோல்ல தான் நம்ம ஆர்டிஜே அப்கமிங் மூவிஸான அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அப்புறம் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அப்பியர் ஆக போறாரு. சோ இது எப்படி சாத்தியம்? ஆல்ரெடி நம்ம ஆர்டிஜேவை எம்சியூக்குள்ள அயன்மேனா நம்ம பார்த்திருக்கோம். அப்படி இருக்கும்போது எப்படி ஆர்டிஜேவா டாக்டர் டூமா அவங்க கூட்டு வர முடியும்? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல நிறைய தேரி சுத்திக்கிட்டு இருக்கு. அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு 3 தியரிஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோவில் சொல்ல போற அந்த 3 தியரிஸ் தான் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கதையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடையாது. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு தியரிஸ் தான். அதெல்லாம் படிக்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்கக்கூடிய லீக்டு தியரி ஆல்மோஸ்ட் நம்ம டெட்பூல் அண்ட் வூல்வரின் படத்தோட ஒத்து போகும். ஸோ இந்த டெட்பூல் அண்ட் வூல்வரின் படத்துல புதுசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோர் கான்செப்ட் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதுதான் ஆங்கர் பீயிங் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட். நம்ம உல்வரினோட யூனிவர்ஸ்ல லோகன் தான் ஆங்கர் பீயிங்கா இருந்திருப்பாரு. ஸோ அவரோட இறப்புக்கு அப்புறமா அந்த உல்வரினோட யூனிவர்ஸே வந்து பாத்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகிற நிலைமைக்கு போயிருக்கும். இப்போ அழிவை நோக்கி போயிட்டு இருக்க அந்த யூனிவர்ஸை காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நம்ம டெட்பூல் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய உல்வரினோட வேரியண்டான இன்னொரு லோகனை வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு வந்துதான் அழிஞ்சிட்டு இருக்கக்கூடிய உல்வரினோட யூனிவர்ஸை காப்பாத்துற மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் அவெஞ்சர்ஸோட யூனிவர்ஸ்ல ஆங்கர் பீயிங்கா இருந்தது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஆர்டிஜே தான், அதாவது நம்ம டோனி ஸ்டார்க் தான். இப்போ அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல நம்ம அயன்மேன் இறந்து போயிட்டதுனால அவெஞ்சர்ஸோட டைம் லைனே கொலாப்ஸ் ஆகிற ஒரு நிலைமைக்கு போகலாம். அப்படி அவெஞ்சர்ஸோட டைம் லைன் கொலாப்ஸ் ஆக போற நேரத்துல இப்ப இருக்கக்கூடிய யங் அவெஞ்சர்ஸும் ஓல்டு அவெஞ்சர்ஸும் ஒன்னா சேர்ந்து வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய இன்னொரு அயன்மேன் வேரியண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு வந்து இவங்களோட யூனிவர்ஸை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணலாம். அப்படி அவங்க மல்டிவர்ஸ் லெவல்ல டிராவல் பண்ணி வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய அயன்மேன் வேரியண்ட்டை கூட்டு வர போகும்போது அங்கிருந்து வரக்கூடிய அயன்மேனா இல்லாம டாக்டர் டூமா இருக்கலாம். ஸோ இங்க அவெஞ்சர்ஸ் யூனிவர்ஸ்க்கு வந்த டாக்டர் டூம் மல்டிவர்ஸ்க்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆபத்தா மாற நம்ம டாக்டர் டூமை எதிர்த்து இங்க இருக்கக்கூடிய எல்லா அவெஞ்சர்ஸும் ஃபைட் பண்ற மாதிரி கதையை கொண்டு போகலாம். அப்படி நம்ம ஆர்டிஜே டாக்டர் டூமா அவெஞ்சர்ஸோட யூனிவர்ஸ்க்கு வரக்கூடிய நாளை தான் டூம்ஸ்டே அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த ஒரு தேரி பாசிபிளா மூவில வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா இப்பதான் முறையா டெட்பூல் அண்ட் வூல்வரின்ல இந்த ஆங்கர் பீயிங் அப்படிங்கிற கான்செப்டே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஆங்கர் பீயிங் அப்படிங்கிற கான்செப்ட் எம்சியூல அவெஞ்சர்ஸ் யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய நம்ம டோனி ஸ்டார்க்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே பொருந்தி போகும். ஏன்னா கெவின் ஃபேகே வந்து பாத்தீங்கன்னா டெட்பூல் அண்ட் வூல்வரின் படம் வந்து எம்சியூவோட போக்கவே மாத்தக்கூடிய ஒரு படம் அப்படிங்கிறத அவரே மென்ஷன் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ இந்த ஒரு தியரி பிராக்டிக்கலா மூவில வர்றதுக்கு ஒரு 50-50 சான்ஸ் இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். பார்க்கலாம், நம்ம டாக்டர் டூமை இந்த மாதிரி நம்ம எம்சியூக்குள்ள கூட்டு வந்தாங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருக்கும். ஸோ நம்ம அடுத்த ரெண்டாவதா பார்க்கக்கூடிய தியரி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. எம்சியூவோட சேக்ரெட் டைம் லைனை காப்பாத்திட்டு இருந்தது ஹீ ஹூ ரிமைன்ஸ், அதாவது நம்ம கேங்கோட வேரியண்ட் தான் சேக்ரெட் டைம் லைனே வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்திட்டு இருந்திருப்பாப்ல. ஸோ அவரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம லோக்கியும் சில்வியும் சேர்ந்து சாகடிச்சிருப்பாங்க. அப்படி அவர் இறந்து போயிட்டதுனால வந்து பாத்தீங்கன்னா சேக்ரெட் டைம் லைனே கொலாப்ஸ் ஆகியிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம லோக்கி அதை கண்ட்ரோல்ல எடுத்து சேக்ரெட் டைம் லைனை வந்து பாத்தீங்கன்னா சேக்ரெட் டைம் ட்ரீயா வந்து மாத்திருந்திருப்பாரு. ஹீ ஹூ ரிமைன்ஸ் சேக்ரெட் டைம் லைனை கண்ட்ரோல்ல வச்சிருந்தப்ப டாக்டர் டூமால வந்து பாத்தீங்கன்னா டைம் லைனுக்குள்ள வர முடிஞ்சிருக்காது. பட் இப்ப லோக்கி அதை கண்ட்ரோல்ல எடுத்ததுனால சேக்ரெட் டைம் ட்ரீயா இருக்கு. ஸோ ட்ரீ அப்படின்னா அதுல மல்டிபிள் பிரான்ச்சஸ் அப்புறம் மல்டிபிள் டைம் லைன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஒரு டைமை யூஸ் பண்ணி டாக்டர் டூம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரீயை கண்ட்ரோல்ல எடுத்தா இந்த ஒட்டுமொத்த டைம் லைனுக்குமே அவர் தான் அதிபதியா இருப்பாரு. ஸோ அடுத்து வரக்கூடிய அந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்தோட எண்டிங்ல லோக்கி வெர்சஸ் டாக்டர் டூம்ன்ற ஃபைட் வந்து பாத்தீங்கன்னா கிக் ஆஃப் ஆகலாம். ஸோ அதுல வந்து நம்ம டாக்டர் டூம் லோக்கியை போட்டு தள்ளிட்டு ஒட்டுமொத்தமா அந்த டைம் ட்ரீயவே தன்னோட கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி கொண்டு வரலாம். ஸோ எதனால படத்தோட கான்செப்ட் இந்த மாதிரி போகலாம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவெஞ்சர்ஸ் படங்கள்ல மிகப்பெரிய ஒரு வில்லனா இருந்தது தானோஸ் தான். இந்த அவெஞ்சர்ஸ் படங்களோட ஆரம்பத்துல இருந்தே தானோஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான வில்லனா ஒவ்வொரு படங்கள்லயும் காமிச்சிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா இன்ஃபினிட்டி வார் படத்துல மெயினான வில்லனா இறக்கி சும்மா தெரிக்க விட்டுருப்பாங்க. ஸோ எண்ட் கேம் படத்துல தானோஸை டிஃபீட் பண்ணும்போதே ஒரு மிகப்பெரிய வில்லனை அழிச்சிட்டோம்டா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போயிருந்திருப்பாங்க. அதாவது தானோஸ் அளவுக்கு ஒரு வில்லனோட ஹைப்பை
டாக்டர் டூம் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வர முடியாது. அதுக்கான டைமும் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இல்ல. ஏன்னா இன்னும் 2 வருஷத்துல அடுத்த அவெஞ்சர்ஸ் படமே வரப்போகுது. ஸோ அந்த 2 வருஷத்துக்குள்ள டாக்டர் டூமை ஒரு மிகப்பெரிய வில்லனா காமிச்சாகணும்னா அது டாக்டர் டூம்ஸ்டே படத்துல நம்ம சொன்ன மாதிரி லோக்கியை டிஃபீட் பண்ற மாதிரி கொண்டு வந்தா மட்டும்தான் அவர் ஒரு பவர்ஃபுல் வில்லனாவே தெரிவாரு. ஏன்னா இப்போதைக்கு எம்சியூல இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஆள் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா லோக்கி தான். ஸோ லோக்கியை டிஃபீட் பண்ணி அந்த ஒட்டுமொத்த டைம்ல இனிமே டாக்டர் டூம் தன்னோட கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா இந்த ஒரு தேரி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். நினைச்சு பாருங்க, அவெஞ்சர்ஸ் ஃபர்ஸ்ட் படத்துல டாம் ஹிடில்சனை வில்லனாவும் நம்ம ஆர்டிஜேவை ஹீரோவும் காமிச்சிட்டு இப்ப இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்துல நம்ம ஆர்டிஜேவை வில்லனாவும் டாம் ஹிடில்சனை வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவும் காமிச்சா எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்றேன். இந்த ஒரு தேரி மட்டும் ஒர்க் அவுட் ஆகி வந்துச்சுன்னா படம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற லெவல்ல இருக்கும். எந்த மாதிரி வரப்போகுதுன்னு சொல்லி தெரியல, அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அடுத்ததா ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேரி இருக்குது. ஆப்வியஸா நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு தேரியை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஈவில் வேரியன்ட் ஆஃப் ஆர்டிஜே, அதாவது நம்ம அயன் மேன். எனக்கு தெரிஞ்சு புதுசா ஒரு கேரக்டர் கூட்டிட்டு வந்து அதுக்கு பில்டப் கொடுத்து வில்லன் ஆக்குறதை விட ஏற்கனவே பில்ட் ஆகி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரை வில்லன் ஆக்கிட்டா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் கெவின் ஃபேகே ஆர்டிஜேவை வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் எம்சியூக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்காருன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஆர்டிஜே வேற நியூ மாஸ்க் பட் சேம் டாஸ்க்ன்ற மாதிரி சொல்லியிருக்காப்ல. அப்போ மேபி டாக்டர் டூம் வந்து பாத்தீங்கன்னா ஈவில் வேரியன்ட் ஆஃப் அயன் மேன் அப்படிங்கிற மாதிரி கூட கொண்டு வரலாம். என்னதான் இது அயன்மேனோட லெகசியை கெடுக்கிற மாதிரி இருந்தாலும் யூனிவர்ஸை காப்பாத்தினதும் அதே சமயம் அந்த யூனிவர்ஸை அழிக்க போறதும் ஒரே ஆள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா, அதாவது சிம்பிளா சேவியரும் ஆர்டிஜே தான், டிஸ்ட்ராயரும் ஆர்டிஜே தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்கும்னு தோணுது. இப்ப நான் கடைசியா சொன்ன இந்த ஒரு தேரியும் ஃபர்ஸ்டா சொன்ன தேரியும் சேர்ந்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்துல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் கதையை எந்த மாதிரி கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. படம் எப்படி வந்தாலும் சரிங்க, மறுபடியும் ஆர்டிஜேவோட ஸ்கிரீன் பிரசன்ஸை பார்க்கறதுக்கு ஈகர்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நீங்களும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இதே மாதிரியே அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தியரிஸ் இருக்குது. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் கவர் பண்றேன். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்ல ஏதாச்சும் தப்பா இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லி கமெண்ட்ல போட்டு விட்டு போங்க. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படம் எந்த மாதிரி இருக்க போகுதுன்ற உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுக்குன்னு சொல்லி ஏதாச்சும் தியரிஸ் இருந்தா அதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நான் அதை படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ யா, தட்ஸ் ஆல் படிஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.